வணக்கம். 9ஆம் தேதி ரிலீஸு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு 3 நாள் இருக்கு. இந்த படம் யார் சொல்லணும் அன்னைக்கு இப்போ இது இப்போ ட்ரெயினில் போட்டாங்க. அதுக்கு வந்திருப்பேன். அன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம இளையராஜா அம்மகள் இறந்து விட்டாங்க. அங்கே போயிட்டேன் வந்துட்டோம். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா பேச பண்ணிட்டாங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதையில என்னன்னா, இந்த கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிக்க வந்துருச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில என்ன எப்படி நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா, அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக எனக்கு ஊக்குவித்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும், நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் கேட்டால் ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். படத்துல பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா, பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லான்ச் படம். ஸோ அதை பத்தின தம்பியில் செய்ய கொடுத்துருந்தாரு. அதுதான் லான்ச் நம்மளோட வரும். படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்க பார்த்து சொல்ற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமா அழுத்தமா நீங்களும் ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க. அது வந்து சந்தேகம் இல்லை. ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கு. அது நைட்டர் தங்கத்திரவாளர்கள் குணரமேசன்ல கல்வியண்ணா திருமணமா இது எல்லாருடையும் மிகப்பெரிய மாற்றம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் வாழ்க்கலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகும். அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்து எல்லாரும் மாறக்கூடியதாக இருக்கு. இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் மிக முக்கியமான ஒரு படம் லான்ச்லாம். சுபாஷ் பட்ரி சார் அவர்களுக்கும் தமிழ்ச்சி சார் அவர்களுக்கும் ஜட்ஜு சார் எல்லாருக்கும் இந்த படத்தில் எடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்போ நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்ட் அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கா. பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்திங்கன்னா, விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி ராம சார் செந்திலான மை ஃபேவரட், இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்னேன், மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து சாரோட டாக்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து உயிட்டாவாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் பண்ணிக்க படம் மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. It was amazing, ma'am. Now I worked with so many directors. Hats off to you, ma'am. Extraordinary job, ma'am. It was really nice. I'm so proud I worked with a lady artist, ma'am. எனக்கும் பெருமையாக இருக்குமே ஒரு லேடி ஆர்டிஸ்ட். நம்மளும் அந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சி தட் மேம். நிஜமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க. ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். அண்ட் எக்ஸைட்டட் த்ரில் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம். ஐம் ஷுர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும். பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் அ லாட். பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும், முடிஞ்சால் 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. விஷ்ணு சால் பிரதர் பாஸ்போர்ட் இன்னொன்றுமே எனக்கு ஞாபகம் வருது.
இல்லை பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி வந்து கத்திரிக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் 3/4 கிலோ டைரி நினச்சி எழுதி வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு. சாரி மேம், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க வந்து நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிகர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்போவுமே எல்லா படத்துலையும் நான் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும். டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடினாங்க அப்படியே அங்கேயே. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர் 10 பேர் ஆடுறாங்க, அப்படியே கும்பலாக ஆடுறாங்க சாமி வந்து. அந்தளவுக்கு ரொம்ப லைவாக இருந்தாங்க ஷூட்டிங்கை. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு நட்பு எல்லாருக்கூடையுமே. விஷ்ணு விஷால் பிரதர், விக்ராந்த் பிரதர். விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்சியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க கிரிக்கெட்டு. பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்தது இல்லாமல் என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க மேட்ச்சில். செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வருமோ வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிற்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிப்பார். நான் எங்கேயாச்சும் ஓரமானா கூட கரெக்டாக என்னை பார்த்து அடிப்பார். அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ரமேஷ் சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் பிரசன்னா பிரதர், அவர் வேறு லெவல் பர்ஃபார்மரு, நிரோஷா மேம், நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது, ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ஆக்டர்ஸு, நம்ம சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம் சினிமாவை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உண்மையிலேயே மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அதுவும் வேறு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. தகவல் வேர் இஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஸ்டன் சார் கேரவனில் இருக்கிறாருன்ட்டு நான். அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னார், அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கய்யா. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்து சொன்னேன். படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையாக வந்து படம். மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டார். அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் போட்டு ஒரு 10 முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்தளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்குது. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு விஷால் பிரதர். அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளையும் வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து திடீர்னு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது பார்த்திங்கன்னா சின்ன கேரக்டர் தான், ஆனால் அந்த டீசர்லேயே என்னோடய வாய்ஸ் போட்டாங்க மேடமு. அது உண்மையிலே மறக்க முடியாது. அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிக்காக சில அந்த கேரக்டருக்கு ரெடி பண்ணுறதுக்காக கேட்டுருந்தாங்க. அப்போ வந்து என்னோடய கேரக்டரை வந்து ரெஃபர் பண்ணது என்னோடய நண்பர் தங்கதுரை. ஏன்னா நாம் மட்டும் நடிக்கிறோம், சரி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய மனசு. தங்கதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேடம்கிட்ட சொன்னோன்னே ஆனால் ஃபஸ்ட் டைம் மேடம்கிட்ட வந்து அந்த கிரவுண்டில் போகும்போது ஒரு பயத்திலே போய்ட்டு இருந்தேன், சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப ஹம்பிளாக ஒரு சில சீன் வந்து எனக்கு இல்லை, அன்றைக்கி இல்லைன்னா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சாரிக்கு வைக்கிறோம், உனக்கு இல்லை நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய இருக்கக்கூடிய பண்பு குணங்கள் அப்படியே மேடம்கிட்ட இருக்குது. அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சீன் போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. சாரை வந்து நான் எப்படா கேரவான்லேருந்து ஒரு வாரம் பார்த்துக்கலாம் இருந்தேன், ஆனால் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சீன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம். அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது.
அதுக்கப்புறம் விக்ராந்த் சார், அப்புறம் விஷ்ணு விஷால் சார் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தங்கதுரையோட இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு அவங்க என்ன இருக்காங்களோ ஃப்ரீ டைமில் பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எங்கள் செந்தில் சார், அப்புறம் மூணார் ரமேஷ் அண்ணன், முக்கியமாக தம்பி ரம்யா அண்ணன் கூப்பிட்டு ஃப்ரீ டைமில் கேரவனில் கூப்பிட்டு நிறையா வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு குடும்பமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த மேம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேம். தேங்க்யூ. Thank you. I'd like to also call costumer Satya. அவர் மிஸ் பண்ணிட்டோம் அன்றைக்கி ஃபங்க்ஷனில். இது வந்து நம்ம ஏன் கூப்பிடுறோன்னா, இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேஜ், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அன்றைக்கி மூணார் சாரியும் மிஸ் பண்ணிட்டோம் ஸ்டேஜில் கூப்பிடுறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்கும். அது நமக்கு சின்ன விஷயமா அந்த நேரத்தில் படலாம். பட் வரவங்களுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பாக அப்பாலஜிஸ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட். சரி, எல்லா புகழுமே பெற்றோருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கும் கேமராமேனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துக்கு, இந்த படம் 90s நடக்கிற படம். ஸோ காஸ்டியூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா செட்டும் காஸ்டியூம் தான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஜென்ரலாக காஸ்டியூம் டிசைனர்னால் ஒரு 5 பேருக்கு பார்ப்பாங்க, இல்லை 3 பேர் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் 50+ கேரக்டருக்கு நாங்கள் வந்து காஸ்டியூம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆச்சு. நான் எந்த படத்துக்கு ஒரு 10 days மேலே போனதில்லை. பட் கூடவே த்ரூஅவுட்டாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் மேம் எனக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. விக்ராந்த் அண்ணா ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பெஸ்ட்டு பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.